பேராசிரியர் அருணன், நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தால் மட்டும்தான் அது செல்லும், உச்சநீதிமன்றத்துல சொல்ற தீர்ப்பெல்லாம் வந்து செல்லாது அப்படிங்கிறாரு. செல்லாதுன்னு சொல்லல, இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாரு. திருப்தி இல்ல, திருப்தி இல்ல, கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் வராம வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டாரு. ஓகே, இல்ல அவருக்கு திருப்தி இல்ல என்றாலே, நம்ம குமாருக்கு திருப்தி இல்லை என்றாலே ஒரு அருமையான தீர்ப்பு வந்திருக்குன்னு இதை கேட்கிற நேயர்கள் புரிந்து கொள்ளலாம். அவர் எந்த அளவுக்கு தீவிர வலதுசாரி என்பதை எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, அவர் 356 வரைக்கும் போயிட்டாரு. இப்ப நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகல. இப்ப இந்த விஷயத்திலே நிக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, கிரே ஏரியான்னு ஒரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதாவது நிச்சயமில்லாத சில பகுதிகள் இருக்கு அரசியல் சாசனத்துல, அதை நிரப்புவதற்கு அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு தான் உண்டே ஒழிய உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லைங்கிறார். நான் சொல்றேன், கிரே ஏரியாக்குள்ளேயே போகலைங்கிறேன். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, கவர்னருடைய நடவடிக்கை அந்த சரத்து 200க்கு உட்பட்டு இருக்கிறதா என்றுதான் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப அழகாக தொகுத்து சொல்றாங்க. ஐயா, ஒரு மசோதா வருது, சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு என்று உங்களுக்கு வந்தா, உங்கள் முன்பு 3 வாய்ப்புகள் தான் இருக்கு. ஒண்ணு, அதற்கு ஒப்புதல் தரலாம், அல்லது திருப்பி அனுப்பலாம் ஆட்சேபனோட இல்லாமலோ, அல்லது நீங்க வந்து அதை ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். இந்த 3ல ஒன்றை செய்யாம இவர் என்ன பண்ணிருக்காருன்னு அவங்க அதிர்ச்சியோட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10 மசோதாக்களை நீங்க திருப்பி நிறைவேற்றி அனுப்புறத நீங்க திருப்பி அனுப்புறீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அச்சரம் பிசகாமல் ஒரு வார்த்தை மாற்றாமல் அதை மீண்டும் நிறைவேற்றி அனுப்புறாங்க. அப்ப நீங்க 200 விதியின்படி, 200 சரத்தின்படி நீங்க அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். நீங்க என்ன அதுக்கு பிறகு அது போட்டு வைக்கிறீங்க, அதுக்கு கிடப்புல ரொம்ப காலமா. பிறகு நீங்க வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்க. அதுக்கு சொல்றாங்க, எப்ப அனுப்புறாரு தெரியுமா நம்ம ஆளுநர் மகான்? பஞ்சாப் வழக்குல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது, இந்த மாதிரி காலவரையன்றி இந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் உட்கார்ந்து கொண்டு இருக்க கூடாது என்று தீர்ப்பு வந்த பிறகு எங்க தனக்கு சிக்கல் வருமோ, ஒப்புதல் கொடுத்தா 2வது தடவை வந்துருச்சு, எப்படா தப்பிக்கிறதுன்னு பார்த்துட்டு இவரா அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு. இவங்க கேட்கிறாங்க, ஒரு மசோதா வந்த உடனே இந்த 3ல ஒன்றை தேர்வு செய்யணும். ஒண்ணு ஒப்புதல் கொடுக்கணும், இல்லாட்டி திருப்பி அனுப்பணும், இல்லாட்டி அப்பவே ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, திருப்பி அனுப்புறது மீண்டும் நிறைவேற்றி நீங்க என்ன செய்யணும், சொல்லுது உடனே ஒப்புதல் கொடுத்தாங்க. இதெல்லாம் புதுசா நீதிமன்றம் அவர் வாட்டிக்கு அடிச்சு விடுறாரு குமாரு. நீங்க என்னங்க கூத்தா இருக்குங்கிறாங்க. காலம் கடந்து 2வதாக வந்ததை நீங்க வந்து உங்களுடைய 3வது ஆப்ஷன் நீங்களே நினைச்சு 3வது ஆப்ஷன் இப்ப இல்ல, 3வது வாய்ப்பு உங்களுக்கு இல்ல. அங்கதான் இது சட்ட இங்கதான் இல்லீகல்ங்கிற வார்த்தையை போடுறாங்க. தமிழ்நாட்டுடைய ஆளுநர் சட்டவிரோதமாக நடந்து கொண்டார், இட் இஸ் இல்லீகல். ஆகவே எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 10 மசோதாக்களுக்கும் ஆளுநர் கையெழுத்து போடாவிட்டாலும் கையெழுத்து போட்டதாக கருதி, ஒப்புதல் தரப்பட்டதாக கருதி நாங்க அறிவிக்கிறோம். இன்னொரு வாக்கியம் போறாங்க, இவர் அனுப்பிட்டார்ல ஜனாதிபதிக்கு, ஜனாதிபதி அதுல மேல் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதுவும் செல்லாது. சூப்பர்ல. இதுல எங்க கிரே விஷயம் வந்து என்னன்னா, இவங்களா கற்பிதம் பண்ணிக்கிட்டு இது ஒண்ணு நிச்சயமா இல்ல, இந்த 3க்குள்ள ஒண்ணு போகாம திரும்ப 3க்குள்ளேயே திரும்ப போறது, இந்த வேலையெல்லாம் வந்து சுத்த அபத்தம், சட்ட விரோதம், அரசியல் சாசன உணர்வுக்கு நேர் விரோதம் என்று தெளிவா சொல்லிருக்கு. இதுக்கு வந்து திருத்தம் கொடுக்கணும். ஒரு வாதம் வைத்தாங்கள், அதை உச்ச நீதிமன்றம் எப்படி பார்க்கிறது? அதாவது ஆளுநர் தரப்புல மாநில அரசு மசோதாக்கள்ல முரண்பட்ட காரணங்களுக்காக ஆளுநரும் அதுல முடிவெடுக்க முடியலன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒன்றுதான் அப்படிங்கறத அவங்க ஒரு வாதம் வைத்தார்கள். ஏன் அந்த வாதத்தை வந்து உச்சநீதிமன்றம் வந்து 2வது முறையா நீங்க அனுப்பினீங்கனாலே அதை நீங்க பாஸ் பண்ணணும்னு ஏற்கனவே இங்க மாநில அரசு சொன்னது அதையே உறுதிப்படுத்தி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்ப அந்த கிரே ஏரியாங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கறத அருணன் முழுமையா நம்புறாரா? எடுத்து படிச்சு பாருங்க, நம்ம விவாதம் பண்ணிருக்கோங்க, அங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இன்னொரு வாக்கியம் இருக்கு, அதை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த நீங்க ஒரு மசோதா வந்த உடனே 3ல 1 செலக்ட் பண்ணுங்கிறார். ஒன்னா செலக்ட் பண்றதல்ல, 3ல 1 செலக்ட் பண்ணு. அந்த 3வது ஜனாதிபதிங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா?
உயர்நீதிமன்ற அதிகாரத்துக்குள்ள தலையீடு செய்கிற மசோதாவாக அந்த சட்டமன்ற மசோதாக இருந்தால், குறிப்பா அதுல போட்டிருக்காங்க, வேணா எடுத்து படிச்சு பாருங்க, அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பணும். அதை இவங்க மீண்டும் சொல்லிட்டாங்க, அப்படின்னா நீ அனுப்பலாம். ஆனா அந்த முடிவை வந்து பொறுத்து எடுக்கணும். நீங்க முதல்ல என்ன பண்றீங்க, இதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டியது இல்லை, ரிஜெக்ட் பண்றேன், நான் அதுக்கு தேர்டு பண்றேன் சொல்லி திருப்பி அனுப்பிட்டீங்க. அப்ப திருப்பி அனுப்புனது மீண்டும் வந்தால் அதை கையெழுத்து போட்டு ஆகணும் என்று அதே 200 பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கு. நீங்க திருப்பி வந்து பிறகு பழையபடி ஜனாதிபதிக்கு போக வேண்டாம், அப்ப முதல்ல இல்லையா உங்களுக்கு புத்தி இருந்திருக்கணும் அங்க அனுப்பணும்னு அப்படி கேட்டிருக்காங்க. தயவுசெய்து பூராத்தி படுங்க. முக்கியமான பகுதிகள் பூரா வந்துருச்சு. நான் முழு தீர்ப்பை படிக்க முடியலைனாலும். ஆகவே இதுல கிரே ஏரியாவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலக்கெடு. இந்த காலக்கெடு விஷயத்துல பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த மசோதா குறித்து முடிவு செய்ய வேண்டும். அதுல as soon as possible. இவங்க என்ன கேட்கறாங்க இந்த நீதிபதிகள், எவ்வளவு சீக்கிரம் முடியணும்னா அதுக்கு என்ன அர்த்தம், பொது புத்தியில என்ன இது அர்த்தம், அதோடைய ஸ்பிரிட் என்ன, அதோடைய உணர்வு என்ன, ஐயா இத்தனை நாட்களுக்குள்ள அப்படின்னு அர்த்தம். இத்தனை ஆண்டுகளுக்குள்ளேயே ஐயா இருக்கும். அதுக்கு பேராயா எவ்வளவு சீக்கிரத்துல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். இன்றைக்கு கூட நீதிபதி குறிப்பிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த அப்சல்யூட் வீட்டோ பவர்னு ஒண்ணு கிடையாது ஆளுநருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு இல்லையா. ஆனா இது வந்து 2016 நவம் ரபியா வழக்கில் இருக்கு. இதை வந்து ஒவ்வொரு முறையும் மாநிலங்களவை உறுப்பினரும் வழக்கறிஞருமான வில்சன் வந்து சுட்டி காண்பித்துக்கிட்டே இருப்பார். அந்த வழக்கை தான் கோட் பண்ணி அவர் எப்போதுமே பேசுவாரு. ஆனால் இது அவர் வாதாடும் போதும் அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கட்டும், பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பீச்ல கூட அதை கோட் பண்ணி அவர் பேசியிருக்கிறார். ஆனால் இத்தனை ஆண்டுகள் 2016 இருந்து கிட்டத்தட்ட இன்னும் ஓராண்டு தான், 10 ஆண்டுகள் வரை ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் பொழுதே இப்படியான வழக்குகள் ஏன் இவ்வளவு காலதாமதமாகி இப்படி ஒரு தீர்ப்பு வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் இதற்குள்ள அடக்கம் தானே. பொம்மை வழக்கு இருக்கு, இந்த 2016 நவம் ரபியா வழக்கு இருக்கு. ஆனால் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதும் இதற்குள்ள ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் அவக்கமா இருக்குங்கிறாரு. அதாவது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை இருக்கு, ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வு என்பது ஒன்று. ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். அப்படித்தானே சொல்லியிருக்க. நான் 3 வருஷமா நான் கிடப்புல ஓடுவேன்னா இது என்னங்க அர்த்தம்? இதுக்கு பேர் கிரே இல்ல. இவங்களுக்கு ஒரு நல்லது, ஐயா ஒரு ஆளுநர்னா நல்ல ஆட்களை நியமிப்பாங்க. நீங்க சொன்னீங்கல்ல அம்பேத்கரை, அதை மேற்கோள் காட்டினாங்கன்னு. நான் அந்த மேற்கோளை பழையபடி நினைவுபடுத்துறேன். இது அருமையான அரசியல் சாசனம். ஆனா மோசமானவங்க கையில சிக்கணும் இந்த அரசியல் சாசனம் மோசமாகும். மோசமானவங்க யாரை சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஆளுநரை சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம். அதுதான் அர்த்தம். நோக்கல வர்றவங்க எல்லாம் நல்ல மனிதர்களா இருப்பாங்க. ஆகவே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு மசோதா மீது முடிவடியான்னு சொன்னா, நீதான் என்ன காலக்கெடு வைக்கல, ஆகவே நான் ஆண்டு கணக்குல போடுவேன்னா இப்ப காலக்கெடு சொல்றாங்க. அது தப்புக்கிறாரு நம்ம குமார். இப்ப என்ன செய்ய போறாங்க, அப்ப நாடாளுமன்றம் விவாதிக்க போகுதா இந்த தீர்ப்பு தப்புன்னா நாடாளுமன்றத்துல எப்படி செய்ய போறாங்க, எத்தனை ஆண்டுகள் வேணாலும் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு அவங்க தீர்மானம் கொண்டு வருவாங்களா, திருத்தம் கொண்டு வருவாங்களா, அரசியல் சாசனத்தை திருத்துவாங்களா, அந்த சரத்தை 200 பார்ப்போம். இதுல ஒண்ணும் பெரிய கிரே ஏரியா என்கிற விஷயமே அல்ல. இவங்களா கற்பிதம் பண்ணிக்கிட்டு ஆளுநரும் ஆளுநர் தரப்புனால பாஜகவும் அதே போல அவங்களுடைய ஆதரவாளர்களும் இந்த வேலையை செஞ்சாங்க. இப்ப பாருங்க, ஆளுநருக்கு ஆதரவாக நீதிமன்றத்துல வாதாடினது அட்டர்னி ஜெனரல். அட்டர்னி ஜெனரலுடைய வாதங்களை பூரா கேட்டு இவங்க முடிவு பண்ணிருக்காங்கன்னா, இது ஆளுநர் ரவிக்கு எதிராக மட்டுமல்ல, மோடி அரசுக்கு எதிராகவும் இந்த தீர்ப்பு. நீங்க அனுப்பினாலு ஆளுநராக நீங்க தேர்வு செஞ்சு அங்க நியமிச்சவர் அரசியல் சாசனத்துக்கு விரோதமா நடந்திருக்காரு, சட்ட விரோதமா நடந்திருக்காரு என்று குத்தி காண்பிச்சிருக்காங்க. நாங்க ஒப்புக்கொள்ள மாட்டோம், நான் ரொம்ப சோகத்துல இருக்கேன், ரொம்ப வருத்தமா இருக்கியா அப்படின்னா இதுல அப்ப வருத்தப்பட்டா என்ன அர்த்தம்? அப்ப அநியாயம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நியாயம் குமார் ஒரு வாதம் சொல்றாருல, அவர் எப்போதும் சொல்வார், அது இங்க சட்டமன்றம் எப்படி மாநிலங்கள்ல வந்து நாம சொல்றோம் இல்லையா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் அப்படிங்கிறது மாதிரி நாடாளுமன்றத்துக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான அதிகாரம் தானே, அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல, அவங்களால தானே ஆளுநர்கள் நியமிக்கப்படுறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து குமார் வைக்கிற வாதம். அதாவது நாடாளுமன்றத்தால ஆளுநர் நியமிக்கப்படல. எங்க எல்லா IAS அதிகாரிகளையும் நாடாளுமன்றமா நியமிக்குது. நாடாளுமன்றம் ஒரு அமைச்சர் அவையை உருவாக்குது பிரதமரை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக பெரும்பான்மை பலத்துல. அவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு நிர்வாக ஏற்பாடு. அதானே நம்முடைய திவாகர் நல்லா சொன்னாரு.
ஆளுநர் என்பது நியமன பதவி, மறைமுக தேர்வு கூட கிடையாது. எம்எல்ஏ எம்பிக்கள் போட்டு ஓட்டு போடுற விஷயம் கூட கிடையாது. இது நியமன பதவி. ஒரு நியமன பதவியை வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களை கிடப்புல போடுறது, இழுத்தடிக்கிறது, வேற வழி இல்லாம கையெழுத்து போட வேண்டி வந்தா அந்த சரத்தையே வினோதமா வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு அதே தரத்து மீது 2வது முடிவு எடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்புறது. முதல் முடிவு எடுத்த பிறகு இதெல்லாம் அபத்தம், சட்ட விரோதம்னு சொல்லியிருக்கு. இது ஒண்ணு கிரே ஏரியா கிடையாது. நியாயமான விளக்கத்தை கொடுத்திருக்கு. அதுதான் என்னுடைய கருத்து. இல்ல மீண்டும் 2வது சட்டத்தை பாருங்க. நான் இதெல்லாம் வாரத்தில் சொல்லியிருக்கேன் நான். ஆனா முக்குமார் போன்றவங்க அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளல. அதெல்லாம் கிடையாதுயா. நாங்க எப்படி வேணாலும் விளக்கம் சொல்லுவோம். அது எப்படின்னு எனக்கு புரியல. ஆகவேதான் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப எளிமையான ஒரே கேள்விதான். கிரே ஏரியா இல்லனா 142 அப்ளை ஆகாதா? நீங்க எப்படி கிரே ஏரியாவை குறை சொல்லுவீங்க? அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு பாருங்க குமார். ஏங்க 142 வந்து கிரே ஏரியாவுக்கு தான் அப்ளை ஆகும்னு இருக்காங்க. என்னங்க இது கூத்தா இருக்கு? இவரா ஒன்று சொல்லிக்கிறதா? இதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஐயா அப்படி இல்ல. சரி அவர் சொல்லுங்க. கொஞ்சம் பேச இல்ல விடுங்க. நான் ஒண்ணு இல்ல, நீங்க பேசுங்க. சரி சொல்லட்டும், பேராசிரியர் சொல்லட்டும். உங்க கருத்துக்கு யாது அவங்க வந்து உங்க அந்த தீர்ப்புல எங்கேயாவது கிரே ஏரியாவை சரி செய்வதற்காக நாங்கள் வந்து 142வது சரத்தை பயன்படுத்தியிருக்கோம்னு அன்புமகை நீதிபதிகள் சொல்லியிருக்காங்களா ஐயா? நீங்களா ஒரு கிரே ஏரியான்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்ட 142 சரத்து இருந்தா அதை பயன்படுத்துற அதிகாரம் நீதிபதிகளுக்கு வந்திருக்கு. அவ்வளவுதானே? பயன்படுத்திருக்காங்க. விஷயம் வந்து என்னன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் த அந்த இது அம்சத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்பதற்கு இந்த ஆளுநர் ஆண்டு கணக்கா எழுதிருக்காரு. இது அரசியல் சாசன விரோதம். ஆகவே நாங்க கால நிர்ணயம் பண்றோம். இது கால நிர்ணயம் பண்ண தப்புன்னு வேணா நீங்க நாடாளுமன்றத்துல அரசியல் சாசனத்துக்கு திருத்தி கொண்டு வாங்க. அந்த அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பேசும் பிரச்சனை ஆகும். அப்பதான் நீங்க சட்டமன்றத்தினுடைய அந்த உரிமையை பறிக்கிறீங்க என்று மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஆனா இன்றைக்கு இருப்பது அடிப்படையில எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்றால் எங்களுக்கு படுவது இதுதான். இல்லாட்டி இந்த மாதிரி ஆர் ரவி போன்றவங்க இழுத்தடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேசுவோம் பேராசிரியர், பேசுவோம். முடிச்சிருங்க அதை கம்ப்ளீட், அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிருங்க. இல்ல நீங்க போலாம். நான் ஒன்றை சொல்லுவேன், இங்க மேல்முறையீடுக்கு போறாங்களா என்னப்பா? இப்ப அந்த தீர்ப்பை வாசிச்சு பார்த்த பிறகு வந்து மதிப்புக்குரிய ஆளுநர் RN ரவி அவங்க தயவு செய்து தன்னுடைய தன்மானத்தின் அடிப்படையில அதை வந்து மதிக்கணும், அதை வந்து பிறகு ஏற்கணும் என்றால் தயவு செய்து அவர் ராஜினாமா பண்ணணும் கவர்னர் பதவியை. ஏற்கனவே அவர் வந்து கால நீட்டிப்புல இருக்காரு. அது அவர் இன்னொரு கவர்னர் வர்ற வரைக்கும் அவர் இருக்காரு. இப்பவே தன்னை விடுவிக்க சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுல ஒரு கவர்னர் கையெழுத்து போடாமலேயே 10 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக அவர் கையெழுத்து போட்டதாக ஒரு தீர்ப்பு வரல. இதை விட ஒரு அச்சம் ஒரு ஆளுநருக்கு வேண்டுமா? இந்த அச்சத்தை தாங்கிக் கொண்டு அவர் பதவியில் இருக்க போறாரா? இப்ப கொடுமைங்க. அதை ஏன் ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா? வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, பேசலாம்.